வெல்கம் டு செல்வி குக்ஸ். நீங்களும் சமைக்கலாம் மிக எளிதாக. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அவல் வச்சு ஒரு ஹெல்த்தியான, குழந்தைகளுக்கு பிடித்தமான சுவையான லட்டு செய்ய போறோம். சரி, எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அவலை மிதமான தீயில லேசாக வறுத்து எடுத்துக்கணும். வேர்க்கடலையை ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். வெல்லத்தில் ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா கையில் இப்படி நம்ம தொட்டு பார்த்தா பிசு பிசுப்பாக இருக்கணும், ஒட்டணும். அந்தளவுக்கு வெல்லத்தை காய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி இப்படி கையில் தொட்டு பார்க்கும்போது இப்படி பிசு பிசுப்பு இந்த கம்பி பதம் வந்துடுச்சு. பார்த்தீங்களா? இந்த தெரியுதா? வறுத்த வேர்க்கடலையை தொலியை நீக்கிட்டு மிக்சி ஜாரில் போட்டுட்டு கூட 4 ஏலக்காய் போட்டு அதுக்கப்புறமா அவலை போடணும். அவளையும் போட்டு சேர்த்து கொரகரப்பாக பொடிச்சிட்டு வரணும். மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டு வேர்க்கடலையை வறுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட முந்திரி பருப்பு கூட வறுத்து போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அது கூட இனிமேல் நம்ம பொடிச்சு வச்சுருக்கதை தட்டி கிளற வேண்டியதான். கிளறிட்டு சர்க்கரை பாகம் ஊற்றணும். கிளறிட்டு சர்க்கரை பாகம் ஊற்றிட்டு உருண்டை பிடிச்சி லட்டு இதுக்கப்புறமா நம்ம வெள்ளை பாகு காய்ச்சி வச்சுருக்கத அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கிட்டு வரணும். நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு பக்குவம் தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றணும். அவ்வளோதான். அப்படி மிதமான சூட்டில் உருண்டையும் பிடிச்சிடலாம். அவல் லட்டு ரெடி. அந்த மிதமான சூட்டில் அப்படியே உருண்டை பிடிச்சி லட்டு மாதிரி ரெடி ஆகிடுச்சு. லட்டு பிடிச்சாச்சு. இதை நீங்கள் ஒரு வாரம் ஒரு மாதம் கூட வச்சா கெட்டு போகாது. ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். மீண்டும் நான் செல்வி குக்ஸில் இன்னொரு ரெசிபியோட, ஹெல்த்தி ஃபுட்டான இன்னொரு ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி.